ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5 நாள் நம்ம என்ன லஞ்ச் பேக் பண்ணோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். டே 1க்கான மெனு என்ன அப்படின்னா ரச சாதம், வாழைத்தண்டு பொரியல், ஸ்வீட் கார்ன் வேக வச்சு கொஞ்சமாக மிளகும் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து வச்சாச்சு. இதுதாங்க டே 1க்கான மெனு. டே 2 என்ன நம்ம பேக் பண்ணோம் அப்படின்றத பார்த்துடலாம். டே 2க்கு வெஜிடபிள் பிரியாணி, அதாவது பிரிஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வெஜிடபிள்லாம் போடாமல் பிரிஞ்சு மாதிரி வச்சுட்டேங்க. சைட் டிஷ்க்கு உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் ஆனியன் போண்டா மாதிரி செஞ்சுட்டேன். ஆனியனை நீட்டு வாக்கில் கட் பண்ணி ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து கடலை மாவு சேர்த்து அப்படியே ரவுண்டாக போட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்தாச்சு. கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க. அவ்வளோதான். அடுத்து நெக்ஸ்ட்டு டே 3க்கான லஞ்ச் என்னென்னு பார்த்துடலாம். டே 3 என்ன அப்படின்னா ரச சாதம் நல்லா குழைய பிசைஞ்சு வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் சைட் டிஷ்க்கு பாவக்காய், முட்டையில் மிளகும் உப்பும் தூவி வச்சுருக்கேன். ஆளுக்கு ஆஃப் முட்டை தாங்க வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு மிச்சர் ஓமப்பொடி வச்சுருக்கேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு டே 4க்கான லஞ்ச் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். டே 4ல் என்ன அப்படின்னா பருப்பு சாதம், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியலுங்க. வெண்டைக்காயை நல்லா மிளகுத்தூள் போட்டு வறுத்துட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேங்க. இப்படி செஞ்சால் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு டே 5க்கான லஞ்ச் என்னென்னு பார்க்கலாம். டே 5ல் சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் காரா பூந்தி, கொஞ்சமாக குட்டி குட்டி கேக் இருக்கு இல்லையா, அது வச்சுருக்கேங்க. சைட் டிஷ்க்கு வாழைக்காய் வறுவல் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே பாய். நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம்.